வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு என்னுடைய அனைத்து வீடியோக்களும் வரும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய வால் கிளாக் கடிகாரம் சரிங்களா, இதில் 24 மணி நேரம் வச்சிருக்காங்க. ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள் அல்லது வினாடிகள். இதை எதன் அடிப்படையில் யார் உருவாக்குனது அப்படின்னு நினைச்சோம்னா, இது மேற்கத்திய வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பியர்கள் அல்லது அமெரிக்கர்கள், இவர் தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, நம்மளுடைய பலம் நமக்கு தெரியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு தன் பலம் தெரியவில்லை என்றால் மனிதன் அது ரோட்ல பிச்சை தான் எடுக்க வைக்கலாம். அப்ப நம்மளுடைய பலத்தை நமக்கு தெரியாம ஏதோ ஒரு சமூகம், ஏதோ ஒரு சக்தி நம்மளை அடிமைப்படுத்தி படிக்க விடாமல் அத்தனை உரிமைகளும் மறுக்கப்பட்டது. இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோ ஒரு சிலரால் நம்மளுடைய வளமை, பழமை, அறிவு, சித்தாந்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த மீடியா மிகப்பெரிய செயலாக செய்து கொண்டுள்ளது. அதை அப்படி பார்ப்போம். இது இயற்கையின் ஒரு விதி. இந்த நாம் அமைச்ச இந்த ரேஷியோ கோட்பாடை, இந்த மணிக்கணக்க நாள் கணக்கில் வரக்கூடிய மணி, நிமிடம், நொடியை பிரெஞ்சு புரட்சியில தசமத்துக்கு மாற்றுவதற்கு, அதாவது 100க்கு மாற்றுறதுக்கு எத்தனையோ காலங்கள் முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. ஏன்னா இது இயற்கை சார்ந்தது. சூரியனை பூமி சுற்றுகிறது, பூமியை சந்திரன் சுற்றுகிறது. இது அதனுடைய தத்துவம். இந்த சூரியன் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சூரியன் என்பது சக்தி மையம் அப்படின்ற ஒரு இடத்தை சுத்துது. அந்த சக்தி மையம் சிவமையம் என்ற ஒரு இடத்தை சுத்துகிறது. இப்போ நமக்கு தெரிந்த நம்முடைய சூரிய குடும்பத்தில் இந்த கேலக்சி, மில்கிவே கேலக்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தில் நாம இருக்கோம். இப்போ இதை மட்டுமே கணக்கில் எடுத்திருக்கோம். இந்த சக்தி மையத்தை, அதாவது இந்த கடிகாரத்தோட மையப்பகுதி, ஆக்சல் இருப்பாங்க, அதுதான் சக்தி மையம் வச்சுங்க. இதை சூரியன் சுற்றுவதற்கு 24,000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். இந்த தத்துவத்தை இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது ஒரு கணக்கு, காலக்கணிதத்தில் 24,000 ஆண்டுகள் என்பது ஒரு காலக்கணிதம். அதான் இந்த 24 மணி நேரம். அப்புறம் சூரியனை சந்திரன் 60 முறை சுற்றினால் சூரியன் 1 டிகிரி நகரும். இதான் அந்த 60 நிமிடங்கள். அப்போ இந்த ஒரு நாளைக்கு சந்திரன் நகருது இல்லைங்களா, இதை நொடியாக கணக்கு பண்ணி 60 நாளைக்கு எடுத்திருக்காங்க. அதுதான் 60 நொடி. நொடி என்பது இது. இதற்கு கடி என்றும் பெயர். 6 கடி அல்லது 6 நொடி என்பது ஒரு மூச்சு. இந்த கடி என்பது ஒரு மையப்புள்ளியில் இருந்து ஆரமாக செயல்படுது. அதுதான் கடி ஆரம். இன்று கடிகாரம் என்று ஆகிவிட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடத்தையே நம் சித்தர்கள் வடிவமைச்சாங்க. இப்போ இந்த கிரகங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதர்கள் மீது ஒரு ஆளுமை செய்வதும், அவர்களுடைய சிந்தனையை, அவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை, நிகழ்வுகளை தீர்மானிப்பது இந்த கிரகங்களே. இப்போ வானத்தில் எவ்வளவு கிரகம் இருக்கு? சூரிய குடும்பத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 11 கிரகங்கள் உள்ளது. இது ஒரு சோலார் ஃபேமிலியில்.
இது மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. நம்மளுடைய கல்வியை பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இந்த உலகம் தோன்றிய போது, இது வேணா அடுத்த வீடியோ போடுவோம், ஒன்றுனா பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரொம்ப நீட்டமாக போனாலும் போர் அடிச்சு போயிடும். ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம அறிவை கற்றுக்கொள்வதில்லை. நன்றி, வணக்கம்.